ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்துட்டு கார் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு நம்மகிட்ட கார் இல்லைங்கிறதுனால நம்ம வந்துட்டு ரெகுலராக ஓட்டி ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ நம்ம மாமா வந்துட்டு ஒரு பழைய கார் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கார் வந்துட்டு எப்படி டிரைவ் பண்ணலாங்கிறதா இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு தனியாக நானே டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி ஓட்டுறேன் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ பேசிக்கலி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கார் ஓட்டுறேன். அது இந்த கார் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, எனக்கு ஓட்ட தெரிய மாட்டேங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப புது கார்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோ இருக்கும். இது ரொம்ப டஃப்பாக இருக்குது. இங்கே வேறு மக்கள் நிறைய பேர் நடமாடின்னு இருக்கா. ஸோ எனக்கு தெரியலை, பார்க்கலாம். பஸ் வரதுலாம் பயம் கிடையாது, நான் ஓரமாக தான் போகிறேன். இந்த பக்கம் ஆட்கள் வந்து மிதிக்காமல் போனேன். அவ்வளோ பயம் இல்லை, கண்டிப்பாக நான் வந்துட்டு கொலை பண்ணுற அளவுக்கு பண்ண மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் நல்லா லெஃப்ட்டில் ஸ்லோவாக தான் போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அத்தை வந்துட்டு இப்படி பழகிடுவேன் நம்புகிறேன். ஸோ எந்த இடத்துல திரும்பினாலுமே நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துல இருக்கிற ஆளே இருக்காது. அந்த ஜூஸ் கடைக்கு அங்கிட்டு ஆள் இருக்காது. ஜூஸ் திருப்பூரத்துல ரிவாஸ் மட்டும் தான் கஷ்டம். எனக்கு சொல்லி தரேன்னு அத்தானுக்கே சொல்லி தரதுக்கு ஆள் தேவைப்படுது. இப்போ எனக்கு அத்தானுக்கு பைக்கில் பயமே என்ன தெரியுமா, இப்போ நேரத்துக்கு வந்துட்டு இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஸ்டாப் பண்ணி சொல்லிடுவாங்கல்ல. அத்தானுக்கு வந்து வளர்த்திங்கிறது எனக்கு ஃபுல் கார் கண்ட்ரோல் தெரியுது. அங்கே வரைக்கும் கவர் ஆகுது, இங்கே வரைக்கும் கவர் ஆகுதுன்னு தெரியுது. இப்படி நேரா பார்த்தாலும் இங்கே தெரியுதுங்க. எனக்கு நல்லா தெரியுது. இந்த பைக் மாதிரி நல்லா ஃபுல் கவரேஜ் நம்ம தெரிஞ்சு போகணும். கார் வந்து இவ்வளோ இடத்துக்கு போகும், இது நம்ம புள்ள இடிக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு போகணும்ல. இண்டிகேட்டர் எதுவும் தெரியலையே. நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பாருங்க. மனுஷா முன்னாடி பேர், மற்ற ரெண்டு பேர் பின்னாடி பேர் வண்டி. இது வைப்பர், இதுதான் இண்டிகேட்டர். இது இண்டிகேட்டர். வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். சரி, இண்டிகேட்டர் இல்லை. யாராவது கை காட்டுங்க. அப்படி கை வருஷா தான் கை காட்டணும். சீக்கிரம் கையை காமி. அத்தனையும் சேர்த்து வீடியோ எடிட்டிங் எடி வேற லெவல் சக்சஸ். நாங்க காரை டர்ன் பண்ணியாச்சு. சரி, எனக்கும் பிரேக் இல்லை. யாத்திரை வேணும் போ. யார்கிட்டலாம் வாயை பேசக்கூடாது. ஸ்கூல் டீச்சர் எல்லாத்தையும் அடிச்சுதான் போகலாம். கொண்டுருவேன் அவரு சொல்றது நல்லது. அவருக்கு பிரேக் இல்லை. ஐயோ பாவம். நம்ம டிவிஎஸும் இப்படிதானே இருக்கு. எல்லா டிவிஎஸ் கிட்டே நம்ம உசாரா இருக்கணும். ஆமா, முன்னாடி அவங்களும் நம்ம காட்ட உசாரா இருக்கணும். இறஞ்சி வரைக்கும் வந்துட்டேன். அதான் நாட் டிலிவரி, திஸ் இஸ் கொட்டாலம். இது திரும்ப இறஞ்சி தானே. அதை தாண்டி அந்த குளம் வந்து கொட்டாலத்தோட குளம். இலங்கை குளம் இல்லை. இதெல்லாம் கேட்பீங்க பாருங்க. பத்திரமா இப்போ ஸ்மூத்தா போதா. எனக்கு இவெல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் குரூஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் கியர்ல ஓட்டிருக்கு. இப்போ ஸ்மூத்தா போதா. ஏதோ எனக்கு ஒரு அடி சொல்லி தாத்தா. நீங்க வேணா அதான் இந்த கால்லயே நான் ஒன்று பண்றேன். உங்களுக்கு தெரியாது, கையில போடுறது மட்டும் தான் பார்க்க. கால்லயே ஒன்று பண்ணணும். இப்போ யாராவது இடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இப்படி கிளட்சை பிடிச்சி பிரேக் பிடிக்கணும். பிரேக்கை விட்டுட்டு இந்த காலையை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆக்சிலேட்டரை விட்டுட்டு பிரேக் பிடிக்கணும். நம்ம பயமா இருக்கிற சமயத்துல நம்ம புத்திசாலித்தனமா என்ன பண்ணிடணும், ரிஸ்க் எடுக்காம நம்ம நின்னுடணும். ஸ்லோவா போறதுல ஒரு பயமும் இல்லை. இது கார் ஓட்டணும்னு ஆசை. ஆனா கார் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஹெவி. அதனால நான் கொஞ்சம் ஆக்சுவலி கார் ஓட்டுறது ஈஸி தான் பைக் கம்பேர் பண்ணும்போது. பட் அது டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தர் பொறுத்து. டிபெண்ட்ஸ்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தர் சார்ந்தது. கால் கொஞ்சம் நீளமா வேணும். பேசிக்கலி ஐ அம் வெரி ஷார்ட். இப்போ அப்பள கால் நீளம் ஏன் நல்லா மடக்கி வச்சிருக்கு. அப்ப ஏன் கால் கரெக்ட்டா இருக்கும்ல? எனக்கு எட்டணும். ஏதோ ஏன் கால் கரெக்ட்டா இருக்கும்ல? தம்புமா எட்டும். நம்ம சீட்டை முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணலாம் தெரியுங்களா? இந்த சீட்டை முன்னாடி தள்ளி வச்சா தம்பு கேட்டிரும். எப்படி போகுது வண்டி? உங்க வண்டி வந்துட்டு புது வண்டியில பத்தியா? அதான் தனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தனக்கு வண்டியோட தெரியாது. போமா அங்க திருப்பி உள்ள விட்டுற முடியும். ஓகே
ஓட்டுவோம் அப்பதான் இன்னைக்கு உடைச்சு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் என் குழந்தைய வச்சுட்டு இது வருஷம் வேற கலந்தே வெளியே வந்துருவாங்கன்னு பயமா இருக்கு. கண்ணாடி யாருக்கு இதில் திரும்பவுமா பார்த்து அங்கிட்டு ஒரு ரோடு மாதிரி வருவோம் உள்ள கைத்துக்கு எல்லாரும் சொல்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணிட்டேன். கத்தருக்கு டவுனை போய் இப்போ வந்துட்டு பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டர் வச்சுட்டு இதுதான் பழகணும். இப்போ அத்தருக்கு பழகிச்சுன்னா கால் தானாகவே பிரேக் இப்படி வரும். ஸோ வந்து பார்த்து தான் நம்ம சைட்ல இருந்து ஆட்கள் வருவாங்க பார்த்துக்கோ. இதுக்கு அதான் ஃபஸ்ட்டு கியர்லேயே போகிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். திடீர்னு ஆள் வந்தா பிரேக் இல்லை அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வைக்கும் ஆள் வந்தால் பிரேக் பிடிக்க அண்ட் இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது நம்ம பிரேக்கில் கால் வச்சு அப்படி கிளட்ச் நீச்சிட்டே பிரேக் பிடிக்கணும் கிளச்சை பிடிச்சிட்டே பிரேக் பிடிக்கணும் அண்ட் அப்படி நம்ம பிரேக்கை பிடிச்சிட்டு பார்த்துக்கோ. இதான் ஹைவே ரோடு மாதிரி போட்டோம் அங்கே திருப்பணுமோ அப்பா உள்ள விட தெரியும் நான் தெரியுதனோ இல்ல நான் மட்டும் ரோடு நம்ம வந்து அப்போ அந்த ஸ்பீட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப வளைச்ச முக்கா சில ஆக்சிலரேட்லேருந்தே கால் எடுத்துருது. பிகாஸ் நம்ம சட்டுன்னு முக்கிய அதில் போய் முக்கிச்சோம்னா பத்தாருக்கு முக்கு எடுக்கணும் மனுஷாக்கு பட்டை எடுக்கணும் தப்பும் வருஷம் இதுக்குள்ள கிடப்பாது. இது என்னது கண்ணாடியா சூரிய வெளிச்சம் வந்தால் முன்னாடி வச்சா நம்ம போகணும். அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் விடாது. வெச்சுக்கலாம் இது ஒரு பிடிக்கிற ஹேண்டில் தான் வாட்டி என்னமா சிட்டிக்குள்ள மட்டும்தானே பயம். அவனை போய் காமி இரு சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. இங்கிட்டு ஏத்த இங்கிட்டு போறலாம் லேசா முன்ன போ அடி அடி அடிக்கும் அடி குடு 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 ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டியா? முன்ன போட்டோம் முன்ன போட்டோம் போட்டோம் போதும் போதும். ஏன் போட்டுனேன்